கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த இந்த நாளின் இந்த மாலை பொழுதிலும் நாம ஒன்று கூடும்படியான பெரிய கிருபைய கர்த்தரிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நம் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது தம்பி விமல். விமலை குறித்து நான் சொல்லணும்னா, கணவனும் மனைவியுமா ஜெம்ஸனுடைய ஜென்னெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரா கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வர்றாங்க. 18 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட வாலிப தம்பிமார் தங்கச்சிமார சாயர்புரம் கேம்ப் சைட்டுக்கு அழைத்து வந்து ஒரு 45 பேர் ஒரு பேட்சுக்கு நாங்கள் வைத்து அவங்கள ஒரு வாரம் சபை ஆராதனை எப்படி நடத்தணும், பிரேயர்ஸில் எப்படி நடத்தணும், மீடியா மூலமா எப்படி ஊழியம் செய்யணும், அதோடு ஆண்டவருடைய வார்த்தைய எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்ற பயிற்சி கொடுத்து ஒரு வாரம் மிலிட்ரி டிசிப்ளின்ல பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்க. இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில ஒரு 7லிருந்து 8 பேட்ச் வரைக்கும் அவங்க நடத்தி இருப்பாங்க. அதுல கணவனும் மனைவியுமா இணைந்து செயல்படுறாங்க. இப்பொழுதும் அவர்கள் இருவரும் நம் நடுவில் இருக்காங்க. இப்பொழுது தம்பி விமல் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைய பகிர்ந்து கொள்வாங்க. விமல். நாம மகிமைப்படுவதாக. நானும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வாதிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அன்போடு அழைத்த எபிரேசனுக்கு தேங்க் பண்றேன். ரொம்ப நன்றி அண்ணன், இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. அண்ணன் சொன்னது போல நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து ஜென்னெக்ஸ்ட் ஊழியத்துல நம்மளுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை நாங்க இதுல ஊழியத்துல இணைந்திருப்பது. அண்ணன் சொன்னது போல இது ஜென்னெக்ஸ்ட் அப்படின்றது வாலிபர்களுக்கான ஒரு தலைமைத்துவ பயிற்சியாய் நம்ம கொடுக்கிறோம். அடுத்த தலைமுறை வாலிபர்கள் தேசத்துல ஆண்டவருக்கா எழும்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு அண்ணன் இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 10 பேட்ச் நம்ம இதுல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 310 பேரை நம்ம இதுல ட்ரெயின் பண்ணியிருக்கோம். லீடரா நம்ம ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். இந்த சங்கீதம் 110வது அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையில உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும் என்கிற வார்த்தையின் அடிப்படையில இந்த ஜென்னெக்ஸ்ட் பயிற்சியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய வருகை நாட்கள்ல அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய், விடியற் காலத்துல எப்படி பனி பூமியிலிருந்து உண்டாயிருக்குமோ, இல்ல வானத்திலிருந்து உண்டாயிருக்குமோ, அதே போல அது சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய யவன ஜனம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல பார்ப்போம்னு சொன்னா ஒரு யங் லீடர்ஸ் சொல்றதா இருக்குது. அப்படி யங் லீடர்ஸ் தேசத்துல எழும்பி நின்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமா இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வேத வசனத்தின் அடிப்படையில உண்மையாவே பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு பயிற்சிக்கும் ட்ரைனிங் வர்ற பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பாதி பிள்ளைங்களுக்கு மேல நான் ஃபுல் டைமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறத நாங்க இந்த பயிற்சியில பார்க்கிறோம். ஏதோ ஜெம்ஸ் மூலமா இதை ஆரம்பிச்சு நடத்தணும் இல்ல, ஆண்டவருடைய திட்டம் அனாதி தீர்மானத்தின்படியாய் இந்த பயிற்சியானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அநேக வாலிபர்கள் எழும்பி இருக்கிறாங்க. பயிற்சியில பார்த்தோம்னா எப்படி அண்ணன் சொன்னது போல ஒரு ஆராதனைன்னா என்ன, ஒரு சீசன்னா எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம். எதிர்பாலினரோடு நம்ம எப்படி பழகணும், எப்படி எல்லாம் பழகக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஷேப் அப்படின்ற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எப்படி நம்மை ஒரு ஊழியத்திற்காய் பயன்படுத்துகிறார், எப்படி நம்மை உருவாக்குகிறார், எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார், ஆண்டவர் நமக்குள்ளாய் வைத்திருக்கிற தரிசனங்கள் என்ன, ஆண்டவர் நம்மை குறித்ததான திட்டங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த காரியத்துல அந்த ட்ரைனிங்ல நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இன்னுமா நம்ம இந்த காலத்துல பார்க்கிறபடி அநேக இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க மொபைல் இல்லாம இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மீடியா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம். எப்படி நம்ம இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வருகிறது,
இன்னுமாய் அப்படி விழுந்து கிடக்கிற மொபைல் அடிக்ஷன்ல இருக்க மற்றவர்களை நம்ம எப்படி தூக்கி விடுகிறது என்று கற்றுக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மொபைலை பயன்படுத்தி அந்த மீடியா அதன் மூலமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம எப்படி செய்ய முடியும், எப்படி நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை எந்த ஒரு பாதிப்பு இல்லாம எப்படி ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். இதன் வழியா அநேக வாலிபர்கள் தொடப்பட்டு இருக்காங்க. அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எழும்பி இருக்கிறார்கள். அதுக்கு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு பேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7வது பேட்ச் 8வது பேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். 36 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 18 பேர் ஃபுல் டைமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஒப்பு கொடுத்தாங்க. கடைசி நடந்து முடிந்த கடைசி பேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா 40 பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 10வது பேட்ச்ல கிட்டத்தட்ட 6 பிள்ளைங்க ஃபுல் டைமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படியா ஒவ்வொரு பேட்ச் ட்ரைனிங்லயும் பார்க்கிறோம். ஆண்டவருக்கா எழும்புகிற பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொடுங்க. இன்னும் அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆஹ் செருபாபேல் அப்படின்ற ஒரு தம்பி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஃபுல் டைமா ஒர்க் தங்களை அர்ப்பணிச்சு எஃப்எம்பிபியில மிஷினரியா பணி செய்யறாங்க. நம்ம அரூருக்கு அருகாமையில இருக்கிற உடன்குடி பகுதியில் அவங்களோட ஹோம் இருக்குது. அந்த ஹோம்ல இன்சார்ஜா நம்ம ட்ரைனிங் முடிச்சு போய் ஃபுல் டைம் அர்ப்பணிச்ச அந்த தம்பி இப்போ அவங்க இன்சார்ஜா பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இனிமாய் உடன்குடியிலிருந்து ஒரு தம்பி நம்மளுடைய பீகாருக்கு ஜெம்ஸ்ல நம்மளுடைய ஆண்டுடைய ஊழியத்தை மிஷினரியா தன்னை அர்ப்பணிச்சு ஆண்டுடைய ஊழியத்தை அங்கே செய்து கொண்டு இருக்காங்க. இனிமே அநேக வாலிபர்கள் சுதேசமாய் அந்தந்த அவங்க இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. இனிமே பைபிள் காலேஜ் போன பிள்ளைங்க இருக்கிறாங்க. இனிமே அநேகர் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்களாம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பின்பதாக நம்முடைய ஜெம்ஸ் ஸ்தாபனத்துல இல்ல மற்ற ஊழியங்கள்ல அவர்கள் ஈடுபடுவேன்னு சொல்லி தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவர்களுக்காய் செபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த மாதம் கூட 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 11th பேட்ச் ட்ரைனிங் நடைபெற இருக்கிறது. அதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளலாம். இதுல நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்காகவும் இந்த ஊழியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நாம் அறிந்திருக்கிறபடி ஒரு வாலிப பிள்ளைங்களை இந்த ட்ரைனிங்க்கு உள்ள கொண்டு வருன்றது இந்த காலகட்டத்துல அது 7 நாட்கள் மொபைல் இல்லாம இருக்கணும்னு சொல்லி இந்த பிள்ளைங்களாவது கூப்பிட்டோம்னா அது ரொம்ப பெரிய சேலஞ்சான காரியம். ஆனா அதின் மத்தியிலும் கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய திட்டம் இதுல இருக்கிறபடினாலே ஒவ்வொரு பேட்சுக்கும் கர்த்தர் தான் பிள்ளைங்களை கொண்டு வராங்க. நான் பார்க்கிறோம். நாங்க ஒரு பக்கம் பிரயாசப்படுவோம், ஒரு பக்கம் அலைஞ்சு திரிஞ்சாலும் கூட, ஆனா நாங்க அலைஞ்சு திரிஞ்ச பக்கத்தை காட்டிலும் வேறொரு பக்கத்துல இருந்து ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு வருகிறார். அதுல இருந்து நாங்க விளங்கி கொள்ளுகிறதான காரியம் இதுல கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறது, கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய பிரயாசமோ ஒன்றுமே இல்லை. வரைக்கும் 10 பேட்ச் நடத்திருக்குன்னு சொன்னா எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய பிரயாசமோ இல்லை. இது ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய தரிசனம், ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த 11th பேட்சுக்காக கூட நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்திலும் கூட யாராவது ஒருவர் இந்த நடக்கிற நம்ம சாயர்புரத்துல நம்ம ஜெம்ஸ் தரிசன மையத்துல நடைபெறுகிற இந்த ஜென்னெக்ஸ்ட் ஊழியத்திற்காக ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நடக்க இருக்கிற இந்த மே மாசம் நடக்க இருக்கிற இந்த ஜென்னெக்ஸ்ட் கத்திர ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு பிள்ளைகளை கற்றுக் கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து எங்களுக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் நான் பாக்கியிருக்கிறேன். கூட நான் இதுல பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசைப்படுறோம். சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், சென்னையில தங்கியிருந்தோம். என்னோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. ஆனா ஒர்க்குக்காக நாங்க ஒரு 2012 என்னோட 10ல இருந்து 12 வரைக்கும் நான் எம்பி அங்கே படிச்சேன். முடிச்சுட்டு அப்படியே அங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 8 இயர்ஸ் 20 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 20ல நமக்கு லாக்டவுன் வரும்போது, லாக்டவுன்ல தான் நான் என்னோட வில்லேஜ் வர்றேன். வில்லேஜ் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லாக்டவுன்ல வீட்டுல இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது எனக்கு சரியான சேலரி என்னோட கம்பெனில இருந்து வராதனால நான் அதை ஃபிட் பண்ணிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்துல எங்களை இணைத்தார் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அப்படியே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் கிராஜுவலா அப்படியே பிசினஸ் க்ரோ ஆகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல நல்ல ஒரு பீக் பொசிஷன்ல நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் நாங்க நல்லா சம்பாதித்து கொண்டு வந்தோம் அந்த பிசினஸ்ல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே பிசினஸ் அப்படியே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப டல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் எந்த ஷாப்ஸ்லாம் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஷாப்ஸ்ல இருந்து அந்த வாங்குற குட்ஸை இல்ல வேண்டாம் இனிமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்றதான ஒரு சூழ்நிலை
போய்கிட்டே இருந்தது. அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே டோட்டலா வந்து எங்களோட இன்கம் அப்படியே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவரே உங்கள நம்பி தான் நான் அந்த பிசினஸ் பண்றேன். எனக்கு ஜாப்லயே நல்ல சேலரி வரல. அதனால நான் ரிசைன் பண்ணிட்டேன். சேலரியே வரல, ரிசைன் பண்ணிட்டேன். நான் உங்கள நம்பி தான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஜெபிப்போம், ஃபேமிலியா ஜெபிப்போம், தனியா ஜெபிப்பேன். அப்படியே சுபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்து அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு நான் வரும்போது பைக்ல மார்க்கெட்டிங் போயிட்டு திரும்ப வரும்போது அப்படியே அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரே உங்கள நம்பி தானப்பா அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். அன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு ரூபா கூட எனக்கு அன்னைக்கு என்னால அந்த அன்னைக்கு கலெக்ஷன் எடுக்க முடியல. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டே வர்றப்போ வந்து அப்படியே நான் வீட்ல வந்து அப்படி வீட்ல தான் ஆபீஸ் செட்டப் பண்ணியிருந்தேன். அப்படி வீட்ல உட்காந்து டேபிள் உட்காந்து அப்படி பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என்ன ஏசப்பா வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் போட்டு போன பெட்ரோலுக்கு என் கையில இருந்தா நான் போட்டு செலவு பண்ணியிருக்கேன். திரும்பி வரும்போது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். பேதுருவோடு கூட பேசின அதே வார்த்தையின் மூலமா என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். உன் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான்னு கேட்டார். அது போல திரும்பவும் அந்த 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 சம்பவம் மூலமா ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் அந்த அந்த வார்த்தையில வாசிக்கும் போது என் கண்ல இருந்து அப்படியே கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. ஆண்டவரே பேதுரு உங்களை நேசிக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இத்தனை முறை நீங்க அவர்கிட்ட கேட்டாருன்னா அவர் கடைசி எப்படி உடைஞ்சு போயிருப்பாரு. உங்களை நேசிக்காரு தெரிஞ்சிருந்துமே நீ இப்படி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட அந்த வார்த்தை மூலமா என்னோட கூட பேசுறான்னு சொல்லி அந்த உணர்வு இல்லாம நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் என்னோட பேசின காரியம் நீ இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க, நீ உனக்கு நான் ஒரு ஈசாக்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. இப்போ இஸ்மவேல்னு சொன்ன காரியம் என்னன்னா இந்த பிசினஸ்க்காக நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நீ உனக்காக நான் ஒரு ஆசீர்வாதத்தை ஈசாக்க நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. அப்ப நான் யோசித்தேன், ஒருவேளை இது மாம்சத்துல நம்ம அந்த ஆபிரகாமுடைய இஸ்மவேலுடைய சம்பவம் நமக்கு தெரியும். மாம்சத்துல செய்த காரியம் இஸ்மவேல் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னைக்கு ஆண்டவர் அப்படி என் கூட பேசினாங்களோ அன்னைக்கு நான் அந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணேன். எல்லா ஜிஎஸ்டி க்ளோஸ் பண்ணேன், எல்லா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு ஈசாக்க தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் அதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தேன். நான் இஸ்மவேல் என்ன செய்ய போறது இல்லை, இனிமே அதுக்காக நான் ஜோம் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே காத்துட்டு இருக்கப்போ நான் யோசிச்சேன், ஆண்டவர் ஈசாக்குன்னு சொன்ன உடனே வேற ஒரு ஆசீர்வாதம், வேற ஒரு பிசினஸ் ஆண்டவர் தர போறாரு போல. நான் இதுதான் தப்பா வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆச்சு. ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பிச்சார். நான் உங்களை ஆக்கிலா பிஸ்கிலா போல பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. அப்போ எங்களுக்கு புரியல. அப்போ நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். அப்படி தொடர்ந்து எங்க வீட்டுல கூட நீ வந்து என்னோட ஒய்ஃப் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பார்ட் டைமா நீங்க மினிஸ்ட்ரி பண்ணுங்க, ஃபுல் டைமா இல்லைனாலும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படிதான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆனா ஃபுல் டைமா பேசுறதுக்கு ஆண்டவர் பேசுறாங்க. ஆனா வீட்டுல வந்து ஒய்ஃப் சொன்னதுனால நானும் பார்ட் டைமா அப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வேற பிசினஸ் ஆண்டவர் தர்றது போல எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஏதாவது ஜாப்புக்கு போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணுன்னு சொன்ன உடனே இருக்கிற எல்லா போர்ட்டல்லயும் நான் ஆன்லைன் போர்ட்டல்ல அப்ளை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனா எந்த கம்பெனிஸ்ல இருந்துமே எனக்கு கால் வரவே வரல. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எல்லா கம்பெனிக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூக்கு கால் வரவே இல்லை. ஒரே ஒரு இன்டர்வியூக்கு வந்தது. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனேன். செகண்ட் ரவுண்ட்ல நான் செலக்ட் ஆகல. இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. அப்பதான் ஆண்டவர் உங்களை ஆக்கலாம் பிஸ்கலாவை போல நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள்ல எங்க குடும்பத்துல ஒரு தேவை இருந்தது. எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. பெரிய குழப்பம். ஆண்டவர் தான் என்ன இப்படி வச்சிருக்காரு. நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன், எனக்கு எந்த ஜாப்புமே கிடைக்கல. பிசினஸும் பண்ண விடலாம், ஆண்டவர் பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஜாப்புமே கிடைக்க மாட்டேங்கி, எங்கேயுமே இன்டர்வியூ எனக்கு வர மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல ஒரு தேவை வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல எனக்கு கையில இருந்த எல்லாவற்றையும் நான் செலவு பண்ணிட்டேன். குடும்பத்தை அந்த அடுத்த மாசத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு நான் காசு கொடுக்கணும். ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, இந்த மாசம் 7ஆம் தேதி இந்த காரியத்திற்கு நம்ம பணம் கொடுக்கணும், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த தேவையை சந்திப்பதற்கான ஒரு இதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவர் சமூகத்துல தெரியல உட்காந்து நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், பிசினஸ் நீ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, பிசினஸ் நான் விட்டுட்டேன். நீங்க ஈசாக்க தருவேன்னு சொன்னீங்க, நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற பிசினஸும் நீங்க தரல ஏசப்பா. நான் எல்லா ஜாப்புக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேற எந்த ஜாப்புமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தத்துல பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே அப்படி நீங்க தான் என்ன இப்படி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா என் தேவையை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அந்த சாயங்காலம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலமே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது.
ஆனா நீங்க கொஞ்சம் வெளியில வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தெரிஞ்ச நண்பர் ஒருத்தங்க. நான் அப்போ போய் வெளியில போய் நின்னோனே அந்த அண்ணன் பைக்ல வந்து இருந்தாங்க. டிரைவர் பைக்ல வந்து நின்னாப்புல. நான் உடனே என்ன கூப்பிட்டு, "அண்ணே ஆண்டவர் உங்ககிட்ட இந்த காசு குடுக்க சொன்னாங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அவரு கிளம்பி போயிட்டாங்க. கரெக்ட்டா எனக்கு என்ன தேவையோ அதை காட்டிலும் 1 மடங்கு அதிகமா அதுல அந்த பணம் இருந்தது. அவங்க குடுத்த காசு இருந்தது. அப்பதான் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. நான் ஜெபித்தேன். முதல் நாள் ஈவினிங் தான் ஜெபித்தேன். என்னுடைய தேவைய நீங்க சந்திங்க ஏசப்பா. ஏன்னா நீங்க ஏன் எதுக்காக என்ன இப்படி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க தான் என்ன இப்படி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அந்த தேவையில சந்திங்க நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த தேவைய செஞ்சார். பெரிய நம்பிக்கை வந்தது. ஆண்டவர் தான் என்னை நடத்துறாரு. ஆண்டவர் தான் என்னை இப்படி வைத்திருக்கிறார்ன்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. சைமல்டேனியஸா நான் அந்த ஜென்எக்ஸ்ட பத்தி கேள்விப்படுறேன். ஆனா எனக்கு அதுல ஃபுல் டைம்ன்றதுனால அதுல போகாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அ அ திலார் திருந்த கென்னடியன்ட்ட நான் போய் கேட்டேன். அண்ணன் அண்ணன் கூட சொல்லியிருந்தாங்க. ஆ இங்க ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ அண்ணன்ட்ட போய் கேட்கும்போது, "நீங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் நாங்க இதுல ஜாயின் பண்ணோம். நாங்க ஆண்டவர் முன்னாடியே பேசியிருந்தாங்க என்கிட்ட. ஆக்கிலா, பிரிஸ்கில்லாவ போல ஆண்டவர் உங்கள பயன்படுத்துவார்ன்னு சொல்லி, நானும் உங்கள பயன்படுத்துவேன்னு சொல்லி, சரியா ஆண்டவர் சொன்னது போலவே ஆக்கிலா, பிரிஸ்கில்லா என்ன தொழில் செய்தாங்களோ, அதே வேலைய நாங்க இங்க செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெனெக்ஸ்ட்ல வர்ற பிள்ளைங்களுக்கு கூடாரம் எப்படி போடுறது? அப்படின்ற காரியங்கள நாங்க தான் கற்றுக் கொடுக்கிறோம். எப்படி ஆக்கிலா, பிரிஸ்கில்லா கூடார தொழில் செய்தாங்களோ, அதே போலவே இந்த கூடார தொழில செய்கிறதற்கு கூடார தொழில்ல அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் அழகா எங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க மேல வைத்த அந்த அழைப்பு அப்படியே ஆண்டவர் அப்படி 100% அந்த ஊழியத்துல எங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோ உங்களோடு கூட தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த நாட்கள்ல கூட ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் எழும்பி பிரகாசி. ஆண்டவர் எல்லாரையும் யாரெல்லாம் ஆண்டவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ எல்லாரிடமும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. அவர் யாரையும் கொண்டு பயன்படுத்த முடியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு இடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு மிடில் அண்ட் ஆவரேஜ் லெவல்ல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம். ஒருவேளை ஒரு அடிமையை போல ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப தாழ்மையான ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கலாம். ஆண்டவர் எப்படி நம்மை வைத்திருந்தாலும் சூழ்நிலைகள் நம்முடைய ஊழியத்தை எழும்பி பிரகாசிக்கிறதை ஒரு நாளும் தடை பண்ண போகிறதில்லை. நம்ம எந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரோ அதே சூழ்நிலையில அதே இடத்துல இருந்து ஆண்டவருக்கா எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நம்ம கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நல்ல உயர்வுல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தாழ்வுல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை சுற்றி நடக்கிறவர்களை நம்ம கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதாவது சொன்ன போனோம் நம்ம கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ஜனங்கள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சத்தான் சத்ருவானவன் வஞ்சகமாய் தந்திரமாய் அநேக ஆத்துமாக்களை அவன் வழிகளை இழுத்து கொண்டு போகிறதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள்ளாய் மூழ்கி கிடக்கிறதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம உயர்வுல ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொன்னால் நம்மால் முடிந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை தாழ்வில் இருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை ஆத்துமாக்களை அவர் பக்கமா இழுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம். அநேகர் வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக அநேகர் சுயநலமாய் வாழ்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆசீர்வாதத்தை பெரும் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆண்டவருக்காய் ஓடி உழைத்து திரிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்ட பின்பதாக அவருடைய வாழ்க்கையிலே அவர்களே அறியாமலே அவர்களுக்குள்ளாய் சுயநலம் வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம்மை உயரத்தில் ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை நமக்குள்ளாய் சுயநலம் வந்திருக்கும் என்று சொன்னால், நாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு ஓடுகிறேனா, ஆண்டவருக்கு ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறேனா, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறேனா, ஆண்டவர் ஊழியத்திற்காய் ஓடுகிறேனா, கொடுக்கிறேனான்னு சொல்லி நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ நாட்கள் செல்லாத தேவ ஜனமே,
ஆண்டவர் வருகை மிக சமீபம். என்னை ஊழியத்தை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த கொரோனா நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது, ஆண்டவரே ஏன் அப்பொழுது இந்தியாவுக்குள்ள தேசத்துக்குள்ள நம்முடைய தேசத்துக்குள்ள இந்திய தேசத்துக்குள்ள அந்த கொரோனா வரல, உலக நாடுகள்ல பரவி இருந்தது. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த கொரோனா உலக நாடுகள் எல்லாம் பரவிட்டு ஆண்டவரே நம்ம எங்களுடைய தேசத்துக்கு இந்திய தேசத்துக்குள்ளும் வந்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆண்டவர் வரும். ஏன் ஏசப்பா இவ்வளவு ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து, நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி என்னோடு கூட பேசினார் ஆண்டவர். அதே போல ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் சொன்ன காரியம், நான் சீக்கிரமா வருகிறேன், நீ ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். நம்ம சொன்னது போல வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழி இருக்கலாம். ஆனா நாம் போகிற வழியில ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஏசாயா 60வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி. தேவன் நம்மளிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஒருவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கொண்டிருப்பான் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் அவனுக்குள்ளா இருப்பார் என்று சொன்னால், கர்த்தருடைய வெளிச்சம் அவனுக்குள்ளா இருக்கும் என்று சொன்னால், அவன் நிச்சயமாகவே செயல்படாமல் இருக்க முடியாது. நிச்சயமாகவே ஏதோ ஒரு விதத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் சும்மா இருக்க முடியாது. அழிந்து போவதற்கு ஆத்துமாக்களை குறித்து அவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு கரிசனை இருக்கும், ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை நிச்சயமாக அவர்களுக்குள்ளாய் உண்டாயிருக்கும். வேதத்திலிருந்து கூட ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். தேவன் ஒருத்தரை உயர்த்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த உயர்வுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒருத்தரை தாழ்த்தி வைப்பார் என்று சொன்னால் அது தாழ்த்தப்படுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வேதத்திலிருந்து நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீன் குமாரன் மொர்தேகா என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். 6வது வசனத்திலே, அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். 7வது வசனத்துல, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகி எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தால், அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். இப்பொழுது எஸ்தருடைய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தன்னுடைய தாய் தகப்பன் மரணம் அடைந்த போது அவருடைய தாய் தகப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலை, மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்க்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். தேசத்துல வஸ்தி ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே ஒரு கட்டளை பிறக்கிறது. தேசத்துல இருக்கிற ஸ்திரீகளை எல்லாம் சௌந்தரியமான ஸ்திரீகளை எல்லாம் கூட்டி சேர்க்கும்படியான ஒரு கட்டளை பிறக்கிறது. எஸ்தர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படும் போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். 9வது வசனத்துல பார்க்கிறோம் நம்ம எஸ்தரும் அந்த சூசான் அரண்மனையில கூட்டி சேர்க்கப்படுகிறார். 9வது வசனத்துல பார்க்கிறோம், அந்த பெண் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருந்தார். எஸ்தருடைய வாழ்க்கையில அவளை உயர்த்தும்படியாய் ஒரு சித்தம் வைத்திருந்தார். அது ஆனபடியினாலே அவளும் மற்ற பெண்களோடு கூட சூசான் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அந்த பெண் பார்வைக்கு நன்றா இருந்ததனால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஒரு மனுஷனுடைய கண்களில் நமக்கு தயை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதில் கர்த்தருடைய தயவு இரக்கம் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்த விரும்புவார் என்று சொன்னால் அங்க இருக்கிற மனிதர்களுடைய கண்களில் நிச்சயமாகவே தயவு கிடைக்கும்படியா ஆண்டவர் செய்வார். இங்கே அங்க இருக்கிற தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார் சொல்லி இதே போல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். தானியலுடைய சம்பவத்துல கூட நாம் பார்க்க முடியும். தானியல் அங்க அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். அப்பொழுது ராஜாவினுடைய போஜனம் எல்லாம் தானியலுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. ஆனால் தானியல் எடுத்த தீர்மானம், இந்த போஜனத்தினால் நான் என் சரீரத்தை தீர்வுபடுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்.
ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தொடர்ந்து அந்த சம்பவத்தை நம்ம வாசித்தோமானால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பிரதானிகளுடைய கண்களில் பிரதானிகளுடைய தலைவனுடைய கண்களில் தியானியலுக்கு தயை கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவன் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், ஆண்டவருக்காய் தன்னை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும்போது, ஆண்டவருக்காக அல்லது எழும்ப வேண்டும் என்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும்போது, அவனுக்கு மனுஷருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்கிறார் பார்க்கிறோம். அதே போலவே இங்க எஸ்தரை உயர்த்தும்படியா ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கிறார். ஆனபடியினாலே இங்க அந்த தலைவனுடைய கண்கள்ல அவளுக்கு தயவு கிடைக்கும்படியா ஆண்டவர் செய்கிறார். தொடர்ந்து எஸ்தர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளா இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவிடத்தில் பிரவேசிக்க கூடாது. நமக்கு இந்த காரியங்கள் தெரியும். அது 15வது அதிகாரத்தை 15வது வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால், எஸ்தருக்கு தன்னை காக்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. ஆண்டவர் செய்கிறதான காரியம் அந்த தலைவனுடைய கண்களிலும் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவர்களை சுற்றி இருக்கிறார்களோ அவருடைய எல்லாருடைய கண்களிலையும் ஆண்டவர் தயை கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து 17வது வசனத்துல நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஆண்டவர் ராஜாவுடைய இருதயத்தையும் கூட ஏவுகிறார். ஏன் என்று சொன்னால், அவளை உயர்த்தும்படியாய், ராஜா அவளை நேசிக்கும்படியாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறதாய் பார்க்கிறோம். இது இயல்பாய் நடக்கிறதல்ல. ஆண்டவர் ஒருத்தர் மேல திட்டம் வைத்திருக்கிற போது அவர்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாய், அந்த சூழ்நிலை எல்லாம் எஸ்தருக்கு சாதகமாய் மாறும்படியாய் ஆண்டவர் காரியங்களில் நடப்பித்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான் வேதத்துல வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 17வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எஸ்தரை தேசத்துல எப்படியாய் உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் எஸ்தர் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ராணியாக உயர்த்தும்படியா ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எஸ்தர் 3வது அதிகாரம் 1வது வசனம், தேசத்திலே ஆகாகியான ஆமான் ஆகஸ்வேரு ராஜாவினால் சகல பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்து சைமன்டேனியஸா அந்த பக்கமும் ஆமான் உயர்த்தப்படுகிற சகல பிரதானிகளுக்கு தலைவனாக ஆமான் உயர்த்தப்படுகிறான். அது தொடர்ந்து நமக்கு நடக்கிற காரியங்கள் தெரியும். ஆமான் அவனை முர்தேகாய் ஆமானை வணங்காதபடியினாலே முர்தேகாவை கொலை செய்யும்படியாய் வகை தேடுகிறான். அவனுக்கு அது அற்பமான காரியமாய் தோன்றினபடியினாலே அவன் இனத்தாராகிய யூத குலத்தை முழுவதுமாய் அழிக்கும்படியாய் வகை தேடுகிறான். அதற்காய் கட்டளையையும் ராஜாவுடைய சமூகத்துல பெற்றுக்கொண்டு எல்லா தேசம் எங்கும் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆதார் மாதமான 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் யாவரையும் அழிக்க ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது என்று வேதத்துல பார்க்கிறோம். ஒரே நாளை கொள்ளும்படியாய் ராஜாவின் சமூகத்துல கட்டளை பெற்றுக்கொண்டார். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த காரியம் யாருக்கு தெரியாது அப்படின்னா எஸ்தருக்கு தெரியாது. வேதத்துல வாசிக்கலாம். இந்த காரியம்லாம் நடைபெற்று கொண்டிருந்தபடியினாலே எஸ்தர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். முர்தேகாய் ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து ராஜாவின் சமூகத்துக்கு முன்பதாக, ராஜா அரண்மனைக்கு முன்பதாக ஓடி வருகிறான். அவனை இரட்டை உடுத்திருந்ததினாலே அவனை அரண்மனைக்குள்ள அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலே தடுக்கப்படுகிறான். 4வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் சொல்லுகிறதான காரியம் என்ன, அதில் முகாந்திரம் என்ன என்று விசாரிக்கும்படி அறியும்படி முர்தேகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். தன்னை சுற்றி இவ்வளவு காரியங்கள், தன் இனம் அழிக்கப்படும்படியான கட்டளை தேசத்துல பிறந்திருக்கிறது. ஆனால் இது யாருக்கு தெரியல? எஸ்தருக்கு தெரியல. ஒரு ஏழ்மையில் இருந்த மகள் தான் இப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஒரு தேசத்துல ராஜத்தியாக ஆண்டவர் ராணியாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அரண்மனையில பிரவேசிக்கிறதான காரியம் மிக உயர்ந்த நிலையில தேசத்துல இருக்கிறார். ஆனா தேசத்துல நடக்கிற காரியங்கள் அவருக்கு தெரியல. ராஜா பிரபித்த கட்டளை சகல நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்குது. ஆனா அவங்க அரண்மனையில இருக்கிறது ராணிக்கு தெரியல. எஸ்தர் ராணிக்கு தெரியாது போன காரியம். தன்னுடைய இனம் அழிய போகிறது, தன்னுடைய ஜனம் அழிய போகிறது. ஆனா இதெல்லாம் அறியாதபடிக்கு
அவள் அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டு இருக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவலாகி அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு உயர்வான நிலைக்கு வந்த பின் கொண்டு வந்து வைத்த பின்பதாக அவர்கள் மற்ற எதையும் கவனிப்பதற்கு நேரம் இல்லாத சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. தேசத்துல ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மடிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு தேவன் ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஆட்கள் இல்லை. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். தேசத்துல கோடியாய் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனை அறியாதபடிக்கு மூட நம்பிக்கையினாலும் பாரம்பரியங்களினாலும் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஆண்டோர் பக்கமாய் திருப்புகிறதற்கான ஆட்கள் மிகவும் சொற்பம். நாட்கள்ல பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எழும்புகிற வாலிபர்கள் மிகவும் சொற்பம். எங்களுடைய கிராமத்துல கூட நம்ம பார்ப்போம்னு சொன்னா, எங்க கிராமத்துல கடந்த ஒரு 10 ஆண்டுகளா ஒரு எழும்புற ஊழியர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் கிராமத்துல இருந்து எழும்பியிருக்காங்க. ஆனா அதுக்கு முந்தின 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படியா எழும்பியிருக்காங்க. வர ஆண்டோட நாட்கள் சமயம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆனா வேலையாட்களோ குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக எழுப்புகிற வாலிபர்கள் மிகவும் குறைவு. ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற வாலிபர்கள் மிகவும் சொற்பம். ஒருவேளை வாலிபர்கள் தங்கள் உற்சாகமா ஆண்டோர் சமூகத்துல ஆண்டோர் ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னால், ஆனா அவருடைய பெற்றோர்கள் அதற்கு தடையா இருக்கிறத நிறைய நேரங்கள் நான் பார்க்கிறோம். நீ ஒர்க் பண்ணிட்டே ஆண்டுடைய ஊழியத்தை செய்யலாமே, நீ படிச்சுட்டே நல்ல ஜாப்ல போயிட்டு நீ ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணலாமே, நீ ஏன் ஃபுல் டைமா போன? யார் உன் குடும்பத்தை விசாரிக்கிறது? யார் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னோட தங்கைக்கு, உன் அக்காவுக்கு யார் திருமணம் செய்து வைக்கிறதுன்னு சொல்லி வாலிபர்களை தடை பண்ணுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். இந்த எஸ்தருடைய சூழ்நிலை அப்படித்தான். ஒரு உயர்வை அடைந்த பின்பதாக தேசத்துல நடக்கிற காரியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல தேசத்தின் நிலைமையை எஸ்தர் அறிந்த போது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு சம்பவத்துல முர்தேகாய் 14வது வசனத்துல சொல்லுகிறார், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து உண்டாகும் சொல்லி. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை செய்யும்படியா எழும்பலன்னு சொன்னா, ஆண்டவர் வேறொரு இடத்துல இருந்து ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கலன்னு சொன்னா, ஒருவேளை உங்க பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க நம்ம அனுமதிக்கலன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் வேறொரு இடத்திலிருந்து பிள்ளைகள் எழும்ப பண்ணுவார். இந்திய தேசத்திற்கு ரட்சிப்பும் சகாயம் வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி யூதருக்கு ரட்சிப்பும் சகாயம் வேறொரு இடத்திலிருந்து வரும் சொல்லி முர்தேகாய் சொன்னாரோ, அதே போல நம்முடைய தேசத்திலும் சம்பவிக்கும் நாட்கள் சமீபம். எப்போ அந்த செய்தியை அவர் எஸ்தர் ராணி கேள்விப்படுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். எஸ்தர் 14வது அதிகாரம் 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். எப்பொழுது இந்த சம்பவம் அவர்களுக்கு தெரிய வருகிறதோ அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், நான் இனத்திற்காய் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறவர்ல ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்முடைய தேசத்துல தேடி வருகிறார். எனக்காய் துணிந்து என் சுவிசேஷத்தை அறிவிக்கிற, என் நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளை நான் தேடுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் துணிச்சலுடனே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து அவர்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறதற்கு ஆட்கள் தேவை. எழும்பி பிரகாசிக்க ஆட்கள் தேவை. ராஜாவின் அனுமதி பெறாமல் ராஜாவினுடைய சமூகத்துல நின்று எந்த காரியத்தையும் போய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில எஸ்தர் இருக்கும் போது எஸ்தர் செய்கிறதான ஒரு காரியம், நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவின் சமூகத்துல போய் நான் இந்த காரியத்தை அறிவிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறத நாம் பார்க்கிறோம். தேசத்துல நமக்கு எதிரான சூழ்நிலைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாமல் இருக்கலாம், தேசத்தை ஆளுகிறவர்கள் நமக்கு எதிராய் நிற்கலாம், நமக்கு எதிராய் சட்ட திட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையான உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியும். இந்த கட்டளை ஆண்டவருடைய கட்டளையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற
சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், மூப்பர்கள் தேசத்துல எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எதை பிடித்துக் கொள்ள போகிறோம்? ஒருவேளை இந்த தேசத்தினுடைய கட்டளையேவா? நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம், மத்திய பிரதேசத்துல தானே இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, மணிப்பூர் மாநிலத்துல தானே இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத சூழ்நிலை, கலவரங்கள், கொலைகள், வெறிகள் சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டிலையும் கொண்டு வருவதற்கு அது அப்படி அந்த மாநிலத்துல செய்யப்படுகிறதான காரியம் தமிழ்நாட்டுல கொண்டு வரது ரொம்ப நாட்கள் ஆகிவிடாது. இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும், தேசத்துல அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, எழும்பி பிரகாசிப்பதற்கு ஆட்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை எனக்கு ஃபுல் டைம் அழைப்பு இல்லையே, நான் எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும் நம்ம யோசிக்கலாம். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இந்த அழைப்பு இருக்கிறது. எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில ஆத்துமாக்களை ஆண்டு பக்கமாய் சேர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா 8வது அதிகாரம் 16 வசனத்துல பார்க்கிறோம், இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஒரு ஸ்திரீ எழும்பினதின் காரணமாக நிமித்தமாக தேசத்திலே அந்த 120 நாடுகளிலும் இருந்த யூதர்களுக்கு ஒரு களிப்பு உண்டாயிற்று, ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறிட்டு இந்த நாட்கள்ல நம்ம தேசத்துல பார்க்கிறோம். எவ்வளவோ ஜனங்கள் கால்நடையா திருச்செந்தூர் அருகாமையில இருக்கிறதுனால பார்க்கிறோம். எவ்வளவோ ஜனங்கள் செருப்பு கூட போடாம அந்த அடிக்கிற வெயில்ல எல்லாம் புண்ணாய், சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் நடக்க முடியாம, யார் இவர்களை விடுவிப்பா? யார் இவர்களுக்கு அறிவிப்பா? நம் பக்கத்திலேயே எத்தனையோ பேர் அப்படி அலைஞ்சு திரியிறாங்களே. என் பாவம் மன்னிக்கப்படாதா, என் பாவம் கழுவப்படாதான்னு சொல்லி ஒவ்வொரு நதியாய் போய் மூழ்கி கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோமே. யார் இவர்களை களிப்புக்குள்ளாய் நடத்துவார்? யார் இவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவார்? யார் இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? நீங்களும் நானும் மௌனமாய் இருக்கிற நாட்கள் இதுவல்ல. நாம் மௌனமா இருந்த நாட்கள் கடந்து போயாயிற்று. நீங்களும் நானும் மௌனமா இருக்க முடியாது. இந்த காலத்தில் நீங்களும் நானும் மௌனமா இருந்தால் இந்த இந்தியர்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும். ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்துல இருந்து வரும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஆண்டுடைய ஊழியத்தை, ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்காதவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா எழும்புங்க, ஆண்டவருக்காய் பிரகாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்களும் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிங்க. ஆண்டவர் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த தேசத்துல லட்சமாய் கோடியாய் ஜனங்கள் ஆண்டவர் அறியாதபடிக்கு நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டு இருக்கும் போது நாம் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தி இந்த செய்தியை கேள்விப்படும் முன்பதாக அவ சுகமாய் வாழ்ந்திருக்கலாம். எப்பொழுது அந்த செய்தியை அவர்கள் கேள்விப்பட்டார்களோ அந்த நிமிடம் முதற்கொண்டு நான் செத்தாலும் சாகிறேன், தேசத்துல எப்படிப்பட்ட கட்டளை இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் சமூகத்துல ராஜாவுடைய சமூகத்துல போய் நின்று பிரவேசித்து நான் ராஜாவுக்கு இந்த சம்பவத்தை பற்றி கூறுவேன்னு சொல்லி எப்படி தைரியமா ஒரு தீர்மானம் எடுக்க முடிந்ததோ, நாமும் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேசத்துல எப்படி கட்டளை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஓரமாய் தள்ளிவிட்டு நான் ஆண்டவருக்காய் நிற்பேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி, எழும்பி பிரகாசிப்பேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள் ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். உலகத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருப்போம்னு சொன்னா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. வேண்டியத ராஜாக்கள் அங்க தாவீது நாட்கள்ல ராஜாக்கள் யுத்தத்திற்கு வருகிற போது யுத்தம் செய்ய போகாதபடிக்கு வீட்டில இருந்து உப்பரியிலே உலாவி கொண்டிருந்த காரியம் அடுத்து தொடர்ந்து நடந்த நமக்கு சம்பவங்கள் தெரியும். ஒருவேளை நம்ம அப்படி இருப்போம்னு சொன்னா நம்ம விழுந்து போகிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் எழும்பி பிரகாசிக்க நீ ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சமூகத்துல சொல்லலாம். அப்படி இருக்கிற கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம்.